23. अन्तवन्तु पलं तेषां तद्भवन्यल्पमेधसां देवान् देवयजो यान्ति मद्भक्ता यान्ति मामपि. ஸோ இந்த ஸ்லோகத்தில் வந்து மைனஸ் பாயிண்ட்டை சொல்கிறார். ஸ்டாச்சுட்டரி வார்னிங் கொடுக்குறார். அதாவது எனிதிங் தட் இஸ் ஹார்ம்ஃபுல், ஆனால் அது எப்படி இருக்கும் அப்படின்னா இட் இஸ் அ டிலைட் டு ஹேவ் அப்படின்னு சொல்லுவாள்ல, அந்த மாதிரியான விஷயம்தான் இது அப்படின்னு சொல்கிறார். இப்போ வந்து சிகரெட் பிடிக்கிறவாளுக்கு பிடிக்கிறது தப்புன்னு தெரியுமா தெரியாதா? ஏன்னா என்ன எழுதியிருக்கோம் அதில்? சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு எழுதியிருக்கோம்ல. ஆனால் என்ன பண்ணுவா? தெரிஞ்சும், ஆனால் எப்படி இட் இஸ் ஹார்ம்ஃபுல்னு தெரிஞ்சும், ஆனால் அது பிடிக்கிறது வந்து எனக்கு ஒரு ப்ளெஷரை கொடுக்கறது அப்படின்னு கண்டினியூ பண்ணுறாள்ல, அந்த மாதிரி சகாம பக்தி அப்படின்னு பகவான் இங்கே சொல்கிறார். சகாம பக்தி இஸ் ஒண்டர்ஃபுல். நீ ஜாலியாக உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். ஆனால் அதில் பிரச்சனையும் இருக்குது. என்ன பிரச்சனை இருக்குது? இப்போ எந்த ஒரு விஷயத்தை நாம் அடைஞ்சாலும், விஷயம் அப்படின்னு சொன்னால் அதில் பொருள்களும் அடக்கம், மனிதர்களும் அடக்கம். ஏதாவது ஒரு புது ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாலும் சரி, இல்லை புது பொருள் வந்திருந்தாலும் சரி, அதில் என்ன இருக்கும்? தோஷம் இருக்கும். எத்தனை தோஷம் இருக்கும்? தோஷத்ரயம் அப்படின்னு நாம் வந்து பார்த்துருக்கோம். அந்த மெட்டீரியல் பெனிஃபிட்டு அது வந்து ஸ்வர்கலோகமாகவே இருந்தால் கூட அதில் 3 விதமான தோஷங்கள் இருக்கும். என்னெல்லாம் 3 விதமான தோஷங்கள்? துக்க மிஸ்ரி தத்துவம், இதுதான் ஃபஸ்ட்டு தோஷம். துக்க மிஸ்ரி தத்துவம், துக்கம் கலந்தது அப்படின்னு அர்த்தம். எதனோட துக்கம் கலந்தது? சுகத்தோட துக்கம் கலந்தது. ஏன்னா இப்போ எதையா ஒன்று அடையிறோன்னு வச்சுக்கோங்க, வேணும்னு கேட்டேன், பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணேன், நானும் என் சைடில் இந்த எஃபர்ட் போட்டேன், இப்போ அது எனக்கு வந்துடுதுன்னா நான் ஹாப்பியாக இருப்பேனா மாட்டேனா? டெஃபினட்டாக நான் ஹாப்பியாக இருப்பேன். ஆனால் சாஸ்திரம் சொல்கிறது, நீ வெறும் ஹாப்பியாக மட்டும் இல்லை, அதில் கூட சேர்ந்து துக்கமும் இருக்குது. எப்படி துக்கமும் இருக்குது? நீ வந்து ஒன் சைட் ஆஃப் ப்ளெஷரை மட்டும்தான் பார்க்குற, ஆனால் அதை அடையிறதுக்கு நீ எவ்வளோ கஷ்டப்பட்டியே. இப்போ ஒரு பூஜையே பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒன்று வேணும்னு கேட்டு அந்த பூஜையில் உட்காந்து ஃபிசிக்கல் டிஸ்கம்ஃபர்ட்டையெல்லாம் அனுபவிச்சு தானே இந்த பூஜை பண்ணுறோம் இல்லையா? இப்படியே உட்காரணுன்னா அப்படியே உட்காரணும். இன்ஃபேக்ட் இந்த சோமயாகம், வாஜபேய யாகம் இதெல்லாம் பண்ணுறாள்ல, அவெல்லாம் வந்து உடம்புல வந்து வெண்ணெயெல்லாம் தடவிட்டு அப்படியே உட்காரணும் அப்படின்னு சொல்லுவாள். அப்படியே அசையாமல் எவ்வளோ அவர்ஸுக்கு அவள்லாம் அப்படியே உட்காந்துருக்கணும். ஏன்னா அவளுக்கு வந்து அந்த அந்த ஸ்வர்கலோக பலனை வந்து அவள் வேண்டி இது பண்ணுறதுனால அவன் வந்து அப்படியே இருக்கணும்னு அப்படியே இருப்பாள். இப்போ எவ்வளோ ஃபிசிக்கல் டிஸ்கம்ஃபர்ட்டு அதில். அப்போது ஏதோ ஒரு பலன் கிடைக்கிறது, ஆனால் அந்த பலனுக்கு நான் வந்து கஷ்டப்படும் பொழுது ஏற்படுற துக்கமும் அதில் வந்து கண்டிப்பாக மிக்ஸ் ஆகி இருக்குது. ஸோ அதுக்கு வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆர்ஜனேய துக்கம் அப்படின்னு பேர். அதை அக்வயர் பண்ணுறதுக்கு நான் படுற கஷ்டம். இப்போ எவ்வளோ நம்ம வந்து சாதாரணமான ஏதோ ஒரு விஷயம் வேணும்னா கூட எவ்வளோ காம்படிஷனெல்லாம் மீறி நாம் வந்து அது நம்ம கையில் கிடைக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். ஒன்றுமே இல்லை, நீங்கள் போய் ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கணும்னு போனால் கூட உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்கும். நீங்கள் வந்து அதுக்குள்ளே சரி நம்ம இப்படி திரும்பி ஒன்று பார்க்கலான்றதுக்குள்ளே என்ன பண்ணிவிடுவா? பக்கத்தில் இருக்கிறவா அந்த ட்ரெஸ்ஸை அவள் எடுத்துட்டுருவா. அதுக்கே காம்படிஷன். ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கிறதுக்கு கூட இப்போ என்ன பண்ணணும்? நம்ம இம்மீடியட்டாக வந்து மைண்ட் என்ன ஆகிடும்? டைன்னு சோகமாயிடும். அப்புறம் வந்து அப்போ தான் யோசிப்போம், சரி பேசி பார்க்கலாமா, கேட்டால் கொடுப்பாளா, அப்புறம் வந்து ஒரு 4 வார்த்தை பேசி ஏதாவது கொடுத்தா அப்படின்னா இம்மீடியட்டாக திருப்பியும் நம்மளுக்கு அந்த சந்தோஷமானது ஏற்படும். கொடுக்கலன்னா வேறு விஷயம்.
கொடுத்துட்டா அப்படின்னா, பட் அதில் என்ன இருந்தது? துக்கம் கலந்த சந்தோஷம். இது வந்து அக்வயர் பண்ணும் பொழுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அதை நான் என்ன பொருள் வாங்கிட்டு வந்தேனோ அதை மெயின்டைன் பண்ணணும். துணி வாங்கிட்டு வந்தேன்னா அதை மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு ஒரு வாஷிங் மிஷின் வச்சுக்கணும். இல்லைன்னா கையால் துவைக்கிறதுக்கு எனக்கு உடம்புல சக்தி இருக்கணும். ஸோ அது என்னது? ரக்ஷனே துக்கம். அதை இந்த வாஷிங் மிஷினை மெயின்டைன் பண்ணணும், தெரியும்ல. துணியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வாஷிங் மிஷின், அப்புறம் அந்த எனி மெயின்டெனன்ஸ், அதுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் டெஃபினட்டாக உண்டு. ஸோ ரக்ஷனே துக்கம். அதுக்கப்புறம் என்னது? நாஷே துக்கம். சப்போஸ் அது என்னை விட்டு போயிடுத்துனா, ட்ரெஸ்ஸு கிழிஞ்சு போச்சு, ஆசாசையாக வாங்கினேன், இல்லை அந்த வாஷிங் மிஷினில் போடும்போது என்ன பண்ணிட்டா, வேறு ஏதோ துணியோடு சேர்த்து போட்டுட்டா, சாயம் ஒட்டின்ட்டு, என்னால் அந்த ட்ரெஸ்ஸை இனிமேல் யூஸ் பண்ண முடியாது. எப்படி இருக்கும் மனசு? ஆசாசையாக சண்டையெல்லாம் போட்டு வாங்கினேனே, ஒரே ஒரு வாட்டி தான் போட்டுட்டேன், என்னால் அதுக்கப்புறம் இப்போது யூஸ் பண்ண முடியல. அதை வாங்கும் பொழுது பட்ட துக்கத்தை விட அது என்கிட்டேருந்து போகும் பொழுது நான் படும் துக்கம் மிகவும் அதிகம். ஏஹி சம்ஸ்பர்ஷஜா போகாஹ துக்கயோனய ஏவத்தே. எங்கே கேட்டிருக்கோம் இதை? ஏதோ ஆத்மபோதத்தில் கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். எங்கே கேட்டிருக்கோம்? தே பகவத்கீதாவில் ஏஹி சம்ஸ்பர்ஷஜா போகாஹா அப்படி சொன்னால் கண்டுபிடிச்சிருவேன். ஸோ எல்லா வேர்ல்டுலி டிசையர்ஸும் பொட்டென்ஷியல் பெயின் அப்படின்னு சொல்கிறார். துக்கம் இருக்குது, அதில் பொட்டென்ஷியலாக இருக்குது. பொட்டென்ஷியலாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? இன்னும் வெளியில் வரலை, வெளியில் வரத்துக்காக காத்துட்டு இருக்கு. அந்த ஸ்ப்ரிங்கில் டென்ஷன் இருக்கும்ல, அது மாதிரி அது இருக்குது. கரெக்டான நேரம் வரும் பொழுது அது வெளியில் வரும். இப்போ என்கிட்ட வந்து வெறும்னா அது அடைஞ்சதுக்கான சந்தோஷம் மட்டும் இருக்குது. இப்போ எப்போ அந்த பொருளை என்னால் மெயின்டைன் பண்ண முடியாமல் போகிறதோ, ஆர் எப்போ அது அழியிறதோ, என்னை விட்டு போகிறதோ, அப்போது துக்கம், அந்த பொட்டென்ஷியலாக இருக்கிற துக்கம் அப்போ வந்து வெளியில் வரும். ஸோ எந்த ஒரு பொருளை நாம் அடைஞ்சாலும் அது துக்கம் கலந்தது. இது வந்து ஃபர்ஸ்ட் தோஷம், துக்க மிஸ்ரி தத்துவம். ரெண்டாவது டிஃபெக்ட் என்னது? அதிருப்தி கரத்துவம். எதை நாம் அடைஞ்சாலும் அது எப்படிப்பட்டதாக இருக்குது? லிமிட்டடாக இருக்குது, ஃபைனைட்டாக இருக்கிறதுனால அதனால் எனக்கு அது ஆல் த டைம் சந்தோஷத்தை கொடுக்கறது இல்லை. நான் வந்து இப்போது இதுக்கு ஃபோன் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஒரு ஃபோன் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ லேட்டஸ்ட் மாடல் ஒரு ஃபோன் வாங்குகிறேன் அப்படின்னு சொன்னால் இம்மீடியட்டாக வந்து ஒரு 6 monthsலையோ 7 monthsலையோ நெக்ஸ்ட்டு வெர்ஷன் வந்துடுதுன்னா அண்ட் இம்மீடியட்டாக என் மைண்ட் என்ன திங்க் பண்ணும்? அந்த இதை விட அது பெட்டர். அப்போ இதை வாங்கினிய ₹1,00,000 கொடுத்தா அது என்னாச்சு? அதிருப்தி. அந்த நேரத்துக்கு மட்டும் திருப்தி இருந்தால் மாதிரி இருந்தது, ஆனால் ஃபேட் ஆகிடும் இல்லையா? வாங்கி ஒரு 4-5 நாள் தான் அதனுடைய என்கிட்ட அந்த ஃபோன் இருக்குன்னு பெருமைப்படுவோம். 5-6 நாள் ஆயிடுத்துனாலே வாங்கினதே கூட நமக்கு மறந்து போயிடும். ஸோ அதிருப்தி கரத்துவம் அது வந்து எல்லாத்துலேயுமே இருக்குது. இதை விட எது பெட்டர் அப்படிங்கிறத நம்ம மைண்டு வந்து யோசிக்க ஆரம்பிக்கும். கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கும் நம்மளுடைய மைண்ட். அதனால் உபனிஷத்தில், கட்டோபனிஷத்தில் நச்சிகேத சொல்கிறான், வித்தேன ந தர்ப்பணியோ மனுஷ்யா. ஒரு மனுஷனை கூட நம்ம வந்து திருப்திப்படுத்த முடியாது. அதுவும் எது மூலமாக? வெல்த்து கொடுக்கறது மூலமாக திருப்தியே படுத்த முடியாது. ₹100 இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ₹100 இருக்கிறவனுக்கு என்ன ஆசை வரும்? ₹1000 வேணும்னு கேட்பான். ₹1000 இருக்கிறவனுக்கு ₹1,00,000 வேணும்னு ஆசை வரும். ₹1,00,000 இருக்கிறவனுக்கு ₹1,00,00,000, ₹1,00,00,000 இருக்கிறவனுக்கு இப்போல்லாம் ₹1,00,00,000 அப்படி ஆசை இருக்கும். அப்போ ₹1,00,00,000 இருக்கிறவனுக்கு நெக்ஸ்ட் என்ன ஆசை வருது அப்படின்னா, இந்த கண்ட்ரியை நான் ரூல் பண்ணணும்,
அப்படின்னு ஆசை வருது. யாருக்கு? 1,00,000 கோடி இருக்கிறவனுக்கு. சரி, அந்த கண்ட்ரியோட ரூலுக்கு என்ன ஆசை வருது? என்டையர் வேர்ல்டை நான் ரூல் பண்ணணும் அப்படின்னு ஆசை வருது. சரி, என்டையர் வேர்ல்டையே ரூல் பண்ணியாச்சு. சரி, நம்ம போய் அந்த தேவலோகத்தை ரூல் பண்ணினா எப்படி இருக்கும் அப்படின்னு அவனுக்கு ஆசை வருது. சரி, தேவலோகத்துக்கு போனால் இப்போ யார் தேவலோகத்தை ரூல் பண்ணிகிட்டு இருக்கா? இந்திரன்ல. இந்திரன்கிட்ட போய் நீங்கள் என்னப்பா எல்லாம் ஓகேவா, எல்லாம் திருப்தியான்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவார்? எனக்கு பிரம்மலோகத்தை ரூல் பண்ணணும், எனக்கு பிரம்மாவாக ஆகணும் அப்படின்னு அவர் சொல்லுவார். இப்போ எங்கே போனாலும் பிரம்மாஜி கிட்ட போய் கேட்டேன்னா சிவபதம் ஆர் விஷ்ணு பதம் வேணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த திருப்தி அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு நாளைக்கும் ஏற்படாது. ஏன்னா நம்ம சம்பாதிக்கிற ஒரு சேர்த்து வைக்கிற பொருளில் அதிருப்திகரத்துவங்கிற டிஃபெக்ட் இன்ட்ரின்சிக்காக இருக்கிறதுனால அதால் நமக்கு திருப்தியை ஒரு நாளைக்கும் கொடுக்க முடியாது. அதுக்கப்புறம் என்னது? 3வது டிஃபெக்டு பந்தகத்துவம். பந்தகத்துவம்னா அடிக்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஒன்ஸ் அதோட எனக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டெடுத்து அப்படின்னு சொன்னால் அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. இப்போ நம்மளுடைய டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்ஸ்னால என்ன ஆகிடுது அப்படின்னு சொன்னால் சில கேட்ஜெட்ஸ்லாம் இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாதுங்கிற மாதிரி அவ்வளோ தூரத்துக்கு இந்த அடிக்ஷன் நமக்கு ஏற்பட்டது. இது வந்து கேட்ஜெட்ஸ் மட்டும் இல்லை, நேம், ஃபேம், வெல்த்து எல்லாத்துலேயும் எது வந்ததோ அது மேலே நமக்கு அது போகக்கூடாதுன்னு நாம் வந்து அதை பாதுகாத்து வச்சுப்போம் இல்லையா? அது வந்து எதனாலனா இந்த அடிக்ஷன் இருக்கிறதுனால. ஸோ இந்த பந்தகத்துவம் அப்படிங்கிறது 3வது டிஃபெக்ட். அப்போ கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்ல வரார் அப்படின்னா, இந்த சகாம பக்தி இருக்கே, அதாவது மெட்டீரியல் விஷயங்கள்லாம் வேணும்னு ஒரு பக்தி பண்ணுறோமே, அந்த மெட்டீரியல் விஷயங்களுக்கு 3 டிஃபெக்ட் இருக்கும். அப்போது அந்த சகாம பக்தி பண்ணுறவாளும் எப்போதும் எப்படி இருப்பா? அதிருப்தியாகவே இருப்பா, எதோடையாவது பந்தம் இருக்கும் அவளுக்கு. அப்போ ஆல் த டைம் அவள் சம்சாரியாகவே சுத்தின்னு இருப்பா. சம்சாரத்துலேருந்து அவளால் வெளியில் வர முடியாது. அப்போ சகாம பக்தி பண்ணுறவாளுக்கு மெட்டீரியல் ப்ராக்ரஸ் இருக்கும், மெட்டீரியல் வேர்ல்டில் நிறைய விஷயங்களே அவள் அடைவா. ஆனால் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ் இருக்குமா? இந்த மோக்ஷம்னு ஒரு விஷயம் இருக்கே, காதில் விழுமான்னு கேட்டால் கஷ்டம். ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ் இருக்காது. அப்போ எப்படி இருப்பான்னா ஸ்பிரிச்சுவலி ஸ்டாக்னேட்டட் பர்சனாக இருப்பாள். முன்னாடியும் போகமாட்டா, பின்னாடியும் போகமாட்டா, அதே இடத்துலையே நின்றுட்டுருப்பாள். அவளுக்கு ஆசைகள்லாம் வரும், ஒரு ஆசையாக நிறைவேற்றி அவளோட ஜென்மத்தை ஃபினிஷ் பண்ணிவிட்டு போயிடுவாள். இப்போ ஸ்பிரிச்சுவல் ஆங்கிள்லேருந்து பார்க்கும் பொழுது இந்த சகாம பக்தி பண்ணுறவா எல்லாரும் சம்சாரீஸ் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. இப்போ இதே வந்து நிஷித்த கர்மா பண்ணினான்னு வச்சுக்கோங்க. நிஷித்த கர்மானா பண்ணக்கூடாத கர்மான்னு இருக்குல்ல, அதார்மிக் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணால் அவனுக்கு என்ன ஆகும்? ஸ்பிரிச்சுவல் ஃபால். அவனால் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி பக்கம் கூட அவனால் வந்து வரவே முடியாது. இதே நிஷ்காம பக்தி பண்ணினான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு டெஃபினட்டாக ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ் இருக்கும். ஸோ இங்கே என்ன சொல்கிறார் கிருஷ்ணர்? தேஷாம் அல்பமேதசாம். தேஷாம் யாரெல்லாம் சகாம பக்தர்களோ, சகாம பக்தர்களாக இருக்காளோ, அல்பமேதசாம். மேதா அப்படின்னா இந்த இடத்துல வந்து அவளோட புத்தியை ரெஃபர் பண்ணுறது. அல்பமேதசாம்னா அன்இன்டெலிஜென்ட் பீப்புள். அவளுக்கு பிரித்து பார்க்குற சக்தி இல்லை. இப்போ அதே பகவானை வர்ஷிப் பண்ணி எனக்கு இன்ஃபினிட் வேணும்னு கேட்கலாமே அவா. ஆனால் என்ன கேட்குறா பாவம், தெரியாததுனால ஃபைனைட்டே வேணும் அப்படின்னு கேட்குறா. இன்ஃபினிட் பகவான்கிட்ட போய் ஃபைனைட்டாக எதையாவது கொடு அப்படின்னு கேட்குறான். ஏன்னா பகவான் வந்து பிரேயஸ் ஸ்ரேயஸ் ரெண்டுமே வச்சுட்டுருக்கார். ஆனால் ஸ்ரேயஸ் வேணுமா பிரேயஸ் வேணுமாங்கிற சாய்ஸ் யார்கிட்ட இருக்குன்னா நம்மக்கிட்ட இருக்கு. பிரேயஸ் வேணும்னா பிரேயஸ் கொடுப்பார், ஸ்ரேயஸ் வேணும்னா ஸ்ரேயஸ் கொடுப்பார். புக்தி முக்தி அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் பிரேயஸ் ஸ்ரேயஸ். எது வேணுமோ நம்ம பகவான்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். ஆனால் பகவானுக்கு எப்பயுமே எந்த கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும்னா பிரேயஸ் வேணுங்கிற கூட்டம் தான்
ஜாஸ்தியாக இருக்கும். என்றைக்காவது போய் பகவான்கிட்ட நாம் எனக்கு சித்த சுத்தி வேணும், எனக்கு வந்து சொல்கிறதெல்லாம் புரியணும் அப்படின்னு கேட்குறோமோ? இல்லை கிளாஸுக்கு போனால் எந்த ஆப்ஸ்டக்கிளும் வரக்கூடாது, எனக்கு வந்து கிளாஸு கேட்குறதுக்காக எனக்கு ஹெல்த்து நன்னா இருக்கணும், அப்படியெல்லாம் நம்ம பகவான்கிட்ட என்றைக்காவது பிரார்த்தனை பண்ணியிருக்கோமோ? ஹெல்த்து நன்னா இருக்கணும்னு கேட்போம், என் ஃபேமிலி நன்னா இருக்கணும்னு கேட்போம், அப்புறம் எனக்கு இதை கொடு அதை கொடுலாம் கேட்போம். கிளாஸுக்காக இதெல்லாம் புரியணுங்கிறதுக்காக அப்படின்னு நீங்கள் ஒரு இதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கேட்குறதே என்ன ஆகிடுறது? நிஷ்காமமாக ஆகிடும். ஆனால் நமக்கு ஞாபகத்துக்கே வராது. அந்த பகவானை அந்த பர்பஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ணணுங்கிறது கூட நமக்கு மறந்து போயிடும் அந்த நேரத்தை. ஸோ ஆனால் இந்த சகாம பக்தர்கள் எப்படி இருக்கா? அல்ப மேதசாம். ஸோ ராங் டெஸ்டினேஷனை சூஸ் பண்ணுறா. அப்படின்னா அவளுக்கு என்ன இல்லை அப்படின்னா நித்திய அனித்திய வஸ்து விவேகம் இல்லை. அதுவே இல்லைன்னா வைராக்கியம் எப்படி இருக்கும்? வைராக்கியமும் அவளுக்கு இருக்காது. ஸோ இப்போ இவெல்லாம் எந்த மாதிரி பக்தர்கள்? கிருஷ்ணர் சொன்னார் 4 டைப்பில். இவன் எந்த டைப் ஆஃப் பக்தாஸ்? ஆர்த்த அர்த்தார்த்தி பக்தாஸ். ஸோ அல்பமேதசாம். ஸோ அவளுக்கு வந்து மெட்டீரியல் விஷயங்கள் தான் வேணும், பணம் வேணும், பேர் வேணும், புகழ் வேணும், இதெல்லாம் தான் வேணும். அந்தவத்து தத்து. ஸோ அதெல்லாம் எப்படி இருக்கக்கூடியதான்? அந்த இதெல்லாம் ஃபைனைட், எல்லாமே அழியக்கூடியது. அந்தவத்து அப்படின்னா அதுக்கு ஒரு எண்டு கண்டிப்பாக உண்டு. இப்போ எந்த ஒரு போஸ்ட்டில் நாம் இருந்தாலும் அந்த போஸ்ட் வந்து ஒரு நாள் நம்மளை விட்டு போயிடும் இல்லையா? எவ்வளோ பெரிய பெரிய பதவியில் இருந்தாலும் அது நம்மளை விட்டு போயிடும். கிருஷ்ணரே வந்து பின்னாடி சொல்லுவார், தேத்தம் புக்த்வா ஸ்வர்கலோகம் விஷாலம் க்ஷீணே புண்ணிய மத்தியலோகம் விஷந்தி அப்படின்னு பின்னாடி வர சாப்டரில் பார்க்க போகிறோம். நீ வந்து நிறைய புண்ணியம்லாம் பண்ணி ஸ்வர்கலோகத்துக்கே கூட போகலாம். ஆனால் என்ன ஆகும்? க்ஷீணே புண்ணியே, புண்ணியம் தீர்ந்த உடனே நீ என்ன பண்ணி ஆகணும்? மறுபடியும் இங்கே வந்து தான் ஆகணும். அதோட இன்னும் நெக்ஸ்ட் லைன் சொல்வார், இமம் லோகம் வா ஹீனதரம் விஷந்தி. புண்ணியம் தீர்ந்த உடனே இந்த பூலோகத்துக்கு தான் வருவேன்லாம் ஒன்றும் கேரண்டி கிடையாது. ஹீனதரம், இதை விட இன்னும் கீழான லோகங்களுக்கு கூட போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மனுஷ ஜென்மாவை தவிர வேறு ஏதாவது ஜென்மா கூட உனக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நீ எத்தனை புண்ணியம் சேர்த்து வச்சுட்டாலும் அது ஃபைனைட். இப்போ நம்மளுக்கு இன்ஃபீரியர் லோகாஸ்லாம் கிடைக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கெல்லாம் யாரோட மிஸ்டேக்னால இன்ஃபீரியர் லோகாஸ் கிடைக்கிறது நமக்கு? பகவான் தப்பாக ரிசல்ட் கொடுத்துட்டாரா? அதுவும் நான் பண்ணுற கர்மா, அதுக்கான கர்ம பலன். அதனால் அதுக்கு கூட நம்மளால் பகவானை ப்ளேம் பண்ண முடியாது. ஸோ ராங் கோல்ஸை வந்து நாம் சூஸ் பண்ணினோன்னா இந்த மாதிரி ஃபைனைட் டெஸ்டினேஷன் தான் நமக்கு கிடைக்கும். தேவான் தேவயஜோ யாந்தி. ஸோ தேவதாவை பூஜை பண்ணுறவாளுக்கு ஃபைனைட் பலன்தான் கிடைக்கும். அந்தவத்து பலம், அந்தவத்து பலம் பிராப்னுவந்தி. ஸோ யாரெல்லாம் ஃபைனைட் டைட்டீஸை வர்ஷிப் பண்ணுறாளோ அவளுக்கு என்ன கிடைக்கும்? ஃபைனைட் பலன்தான் கிடைக்கும். ஸோ தேவான் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஃபைனைட்டை ரெஃபர் பண்ணுறது. இப்போது ஸ்வர்க்கத்தில் நிறைய தேவர்கள்லாம் இருக்காள்ல, அவள்லாம் ஃபைனைட்டா இன்ஃபைனைட்டா? அவள்லாம் கூட நம்மளை மாதிரி ஆர்டினரி ஜீவாஸ் தான். ஆனால் ஏன் தேவலோகத்தில் இருக்கா? இப்போது நம்மளை விட ரொம்ப ஜாஸ்தி புண்ணியம் பண்ணினதுனால அவளுக்கெலாம் வந்து அங்கே அந்த தேவலோகத்தில் அந்தந்த ஸ்டேட்டஸ் வந்து கிடச்சிருக்கு. அப்போ என்ன ஆகும்? புண்ணியம் தீர்ந்ததுன்னா நம்ம இப்போ எப்படி இருக்கோமோ அதே மாதிரி அவளும் திருப்பி வந்து ஆகணும். இன்ஃபேக்ட் யம தர்மராஜா இருக்கார்ல, அவரு கூட யார்? நம்மளா மாதிரி இருந்த ஒரு பர்சன் தான். ஆனால் நாச்சிகேத யாகம்னு ஒன்று பண்ணி அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அந்த கட்டோபனிஷத்தில் அவரே சொல்கிறார், எனக்கு வந்து நான் வந்து உன்ன மாதிரி நச்சிகேதஸை பார்த்து சொல்லுவார், உன்ன மாதிரி எனக்கு அவ்வளோ தூரத்துக்கு எதுவும் தெரியலை, நான் வந்து இந்த யம பதவி வேணும்னே பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி அதுக்கு உண்டான ரிச்சுவல்ஸ்லாம் என்னவோ அதெல்லாம் பண்ணி நான் தெரியாமல் இங்கே வந்து மாட்டேன்ட்டேன் அப்படின்னு யம தர்மராஜாவே வந்து சொல்லுவார். ஏன்னா அது கூட என்னதுன்னா ஒரு போஸ்ட், அது ஒரு ஸ்டேட்டஸ், அவ்வளோதான்.
அப்போ அந்த அந்த ஸ்டேட்டஸ் இருக்கும் பொழுது அவள் இந்த பிரம்ம வித்யா படித்து மோட்சம் கிடச்சிருத்துனா குட், இல்லைன்னா என்ன ஆகும், திருப்பியும் வர வேண்டியதுதான். நாமெல்லாம் கூட ஒரு காலத்தில் எங்கேயாவது தேவலோகத்துலலாம் இருந்திருப்போம், எப்பயோ ஜென்மாவுக்கு முன்னாடி. அதெல்லாம் டெவனாம்லோ அதெல்லாம் இருந்துட்டு கூட வந்திருக்கலாம். அதனால் வந்து அதெல்லாம் இருந்துட்டு வந்திருந்தா என்ன அர்த்தம், ப்ராப்பராக நாம் நம்மளுடைய மனுஷ ஜென்மாவை யூஸ் பண்ணிக்கலை அப்படிங்கிறதை நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இப்போ இருக்கோம்ல இங்கே. அதனால் நாம் இன்னும் அந்த விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலை, அதுதான். ஸோ தேவயச்ச அப்படின்னு சொன்னால் சகாம பக்தன், தேவான் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து ஃபைனைட் பலம், பரிச்சின்ன பலம் அவனுக்கு கிடைக்கிறது. பட் மத்பக்தாகனா என்னுடைய டிவோட்டீஸ், கிருஷ்ணரோட டிவோட்டீஸ். ஸோ கிருஷ்ணர் இங்கே என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறார், இன்ஃபினிட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறார் இல்லையா. அதனால் நிஷ்காம பக்தர்களை அந்த மத்பக்தாகங்கிற வார்த்தை வந்து குறிக்கிறது. அப்போ நான் அவள் எப்படி இருப்பா, ஆப்வியஸாக இன்டெலிஜென்ட் பீப்புளாக இருப்பா. அப்புறம் விவேகினஹா, அவளுக்கு டிஸ்கிரிமினேட்டிவ் பவர் இருக்கும். ஸோ என்ன பக்தா இவா, அர்த்தார்த்தி இல்லை அப்படின்னு சொன்னால் இவா ஜிக்யாசு பக்தா, சாதன சதுஷ்டய சம்பன்னாகா. அவள் என்ன பண்ணுறாளாம், மாம் அபியாந்தி, அவள் என்கிட்ட வருவா. ஸோ என்ன அப்படிங்கிறது அகெயின் இங்கே எதை ரெப்ரசன்ட் பண்ணுறது, இன்ஃபினிட் பரமாத்மாவை அது குறிக்கிறது. ஸோ நம்மளை வந்து சகாம பக்தி பண்ணுறத டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்காக பகவான் வந்து இந்த ரெண்டு விஷயத்த சொல்லி, நான் இன்ஃபினிட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறேன், அதனால் யார் என்கிட்ட வராளோ அவள்லாம் வந்து நிஷ்காம பக்தர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், அவள் என்கிட்ட எதுக்காக வரா, என்னையே அடையணுங்கிறதுக்காக வரா. என்னையே அடையணும்னா என்ன அர்த்தம், இந்த இடத்துல மோட்சம் வேணும்னு அவள் வந்து என்கிட்ட வரா. அதனால் நிஷ்காம பக்தாஸ் கிரேட் அப்படின்னு பகவான் இங்கே சொல்கிறார்.